கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். யாக்கோபு 1:4 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றிலும் குறைவற்றவர்களாய் இராமல் பூர்ணராகவும் நிறைவராகவும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கிடவது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக தொட்டிலில் உள்ள மீன். நம்மிடமாக விடாமுயற்சி இருந்தால் செய்ய முடியாது என்று சொல்லி பிறர் நினைக்கின்ற காரியத்தை நிச்சயமாகவே நம்மால் செய்ய முடியும். டேலண்ட் என்ற ஒரு வகை மீன்களை ஒருவன் ஒரு கண்ணாடி தொட்டிலே வளர்த்து வந்தான். அந்த மீன்களுக்கு மீன் உணவை போட்டு வந்தான். பல நாட்களுக்கு பிறநாள் அந்த தொட்டியின் நடுவே ஒரு கண்ணாடி தடுப்பு சுவரை வைத்தான். அந்த கண்ணாடி தடுப்பு சுவரின் மறுபக்கம் மீன்களுக்கு உணவு போட்டான். மீன்கள் ஒருபுறம் இருந்தன, மறுபுறம் மீன்களுக்கு அளிக்கப்பட்ட உணவு இருந்தது. மீன்களும் அந்த மீன்களின் உணவு இடையே கண்ணாடி தடுப்பு இருந்தது. ஆனால் அந்த மீன்களில் மூக்கு கண்ணாடி தடும்போது மோதியது. பலமுறை அந்த மீன்கள் முயற்சி செய்தன. கண்ணாடி தடுப்பிற்கு வெளியே நன்கு தெரியும் உணவை மீன்களால் பெற முடியவில்லை. அந்த தடுப்பை நீக்காமல் உணவை தாங்கள் உட்கொள்ள முடியாது என்று அறிந்தபோது அந்த மீன்கள் மீண்டும் மீண்டுமாய் உணவுப் பொருளை முயற்சித்தும் மூக்கு உடைந்து போனதான் மிச்சம். பலமுறை முயற்சி செய்தது, தோல்வி கிட்டியது. தோல்வியை சந்தித்த அந்த மீன்கள் மிகவும் தளர்ச்சி அடைந்தன. இப்போது கண்ணாடி சுவர் நீக்கப்பட்டது. மீன்களுக்கு மீண்டும் உணவு உள்ளே போடப்பட்டது. ஆனாலும் மீன்கள் சாப்பிடவில்லை. ஏனென்றால் கண்களுக்கு முன்னும் மிகவும் அருகாமையிலும் அவைகளின் தலைக்கு மேலாகும் அந்த உணவு நீரில் மிதந்து கொண்ட போதிலும், அவைகளின் தலைக்கு மேலாகும் அந்த உணவு மிதந்த போதிலும் அவற்றை பொருட்படுத்தவில்லை. சந்தோஷமாக தங்களது பசியை ஆறக்கூடாமல் தங்களுடைய அந்த உணவை சாப்பிடாதது பசியினால் அனைந்து மீன்களும் மாண்டு போயின. முன் அனுபவங்களே அதற்கு காரணம். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் நாளும் சந்திக்கிறோமா? இன்று பல மாணவர்கள் சில நல்ல திறமைகளை மதிப்பெண் பெறாவிட்டால் படிப்பிலே நிறுத்திவிடுகிறார்கள். முதலில் சரியான நண்பர்கள் கிடைக்காவிட்டால் ஓய்வெடுத்து தனியாக செலவு செய்கிறார்கள். இப்போது வெற்றி கிடைக்காவிட்டால் எப்பொழுதும் கிடைக்காது என்று சொல்லி நினைக்கக்கூடாது. அந்த டேலண்ட் மீன்களைப் போல எல்லாம் வல்ல இயேசுவின் துணையாக கொண்டு முயற்சியோடு உங்கள் இலக்கில் நீங்கள் நாளும் அடைய வேண்டும். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லையில்லா வல்லமையோடு உங்கள் எல்லையை நீங்கள் தங்க ஆண்டவர் நமக்கு அந்த தடைகளை நீக்கி போட்டு வெற்றி அடைத்தக்க கிருபை செய்வார். எனவே தொட்டியில் உள்ள மீன் போல் நாம் இல்லாதபடி ஆண்டவர் சமூகத்திலே ஒரு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை தரும். அப்படியேப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆம்.